ஒரு கேரளா ஸ்டைலில் ஒரு சிக்கன் வாபஸ் பண்ணலாமா? எல்லாரும் சாப்பிட வந்துடுங்க. நான் சிக்கனை ஃபஸ்ட்டே மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்டு கழுவி வச்சுட்டேன். மிக்சியில் 1 இன்ச் அளவுக்கு சினமனு, சோம்பு 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் 1/2 டீஸ்பூன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், 10 பல்லு பூண்டு, 4 ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அரைச்சி ஒரு பக்கம் வச்சுருங்க. இன்னொரு பக்கம் கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்ச ஆனியனை நல்லா போட்டு இதில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெயோட மணத்தில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 1/2 டீஸ்பூன் கல் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்ச அந்த மசாலா போட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் இது இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் தாங்க எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டே கல் உப்பும் மஞ்சளும் போட்டு முன்னாடியே கழுவி வச்சுட்டேங்க. இந்த 1 கிலோ சிக்கனை நல்லா மசாலாவில் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி எடுங்க. அப்போவே அது நல்லா ஒரு அரை பேஸாக குக் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் இருக்கும்ல, அந்த தேங்காய் பால் நான் 250 ml எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ திறந்து பார்த்துக்கோங்க. பட் வேறு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இன்னொரு கடாயில் கடுகு நல்லா தாளிச்சிக்கோங்க. மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போடணும். வெங்காயமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே எடுத்து நம்ம கடாயில் சிக்கன் வேகுதில் அந்த கடாயில் ஷிஃப்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வேக விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுங்களேன். உங்களுக்கு நல்ல டேஸ்டியாக சூடாக சாப்பாடோடு வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நம்ம சிக்கன் வாபஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக செஞ்சு கொடுக்குறேன். பாய்.